வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி ஜிபெட் அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜிபெட் எக்ஸாமினேஷன் கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் இதில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த கட் ஆஃப் ஐடியா கிடைக்கும். ஜிபெட் கட் ஆஃப் மார்க்ங்கிறது நம்மளுக்கு என்பிஎம்எஸ்னால அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம சொல்ல முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2023 கட் ஆஃப் எப்படி இருந்தது, 22, 21 அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் 96, அதாவது பர்சன்டைல் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, 96.18, அப்புறம் ஓபிசி 90.57, எஸ்சி கேண்டிடேட் 77.10, எஸ்டி 57.14, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 90.16. இது பர்சன்டைலில் கொடுத்த அந்த கட் ஆஃப் ரேஞ்ச். லாஸ்ட் அகாடமியே 2022 பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் ஸ்கோரே கொடுத்துருக்காங்க. டோட்டல் கேண்டிடேட்ஸ் 14,265, ஜென்ரல் கேண்டிடேட்ஸில் 140 கட் ஆஃப் மார்க்கு. ஓபிசி என்சிஏல 23,104, அதில் பார்த்தோம் அப்படின்னா 120 கட் ஆஃப் மார்க்கு. எஸ்சி கேட்டகரியில் 5,420 கேண்டிடேட்ஸ் 94 கட் ஆஃப் மார்க்கு. எஸ்டியில் 1,478, அதில் 75 கட் ஆஃப் மார்க்கு. இடபிள்யூஎஸில் 6,008 ஸ்டூடெண்ட்ஸில் 122 கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்குறாங்க. இது 22 அகாடமிக் இயரை பொறுத்த மட்டும். 21 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் கட் ஆஃப் ஸ்கோர் எவ்வளோ, டோட்டல் கேண்டிடேட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கட் ஆஃப் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வேரியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலில் 186 ஆகவும், ஓபிசியில் 152 ஆகவும், அடுத்து எஸ்சியில் 114 ஆகவும், எஸ்டியில் 87, இடபிள்யூஎஸில் 155 ஆகவும் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் முறையே ஜென்ரலில் 1,782 கேண்டிடேட்ஸ், அப்புறமா 1,179 கேண்டிடேட்ஸ் இதில் குவாலிஃபை இருக்கலாம். ஓகேவா, எஸ்சி கேண்டிடேட்ஸில் 688 கேண்டிடேட்ஸு, எஸ்டியில் 340 கேண்டிடேட்ஸு, இடபிள்யூஎஸில் 458 கேண்டிடேட்ஸ் இதில் இதாக இருக்கிறாங்க. ஓகேவா, குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கட் ஆஃப் 2020 பார்த்தோம் அப்படின்னா இதை பார்த்தோன்னா ஜென்ரலாக நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடை பொறுத்து தான் கட் ஆஃப் மார்க் வேரி ஆகும். ப்ரீவியஸ் இயரில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு கட் ஆஃப். 2020 என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 163 ஜென்ரலுக்கு, அதாவது டோட்டல் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஆனவங்க 1974, 163. அப்புறம் ஓபிசியில் 131,1350 கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை இருக்கிறாங்க. எஸ்சியில் பார்த்தோன்னா 727 கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை இருக்காங்க, 103 கட் ஆஃப். எஸ்டியில் பார்த்தோன்னா 373 கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை, 76 கட் ஆஃப். இடபிள்யூஎஸில் 489 கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை இருக்காங்க, 104 கட் ஆஃப். 2019 கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் குவாலிஃபையர்ஸ் அன்ரிசர்வ்டில் 1952, கட் ஆஃப் 141. ஓபிசியில் பார்த்தோன்னா கட் ஆஃப் 1103, 117 தான் அதனுடைய குவாலிஃபைங் மார்க் இருந்திருக்குது ஓபிசிக்கு. அப்போ ஷெடியூல்டு கேஸ்ட்டில் 626 மெம்பர்ஸ் குவாலிஃபை இருக்கிறாங்க, 95 அதனுடைய கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஷெடியூல்டு ட்ரைபில் 313 கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை இருக்கிறாங்க, கட் ஆஃப் 74. ஓகேவா, 2023, 2024, 2025 பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு 145, 125, 125 இருக்குது. ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைபுக்கு பார்த்தோன்னா 100, 100, 100 தான் இருக்குது. 2013, 14, 15 இந்த கேட்டகரியில் பார்க்கும்போது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 100, 100, 100 இருக்குது. இதில் நம்ம சொல்ல வரக்கூடிய கன்க்ளூஷன் என்னென்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ், கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு அகாடமிக் இயர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கட் ஆஃப் மார்க்கு நம்ம நம்பி அதுக்கடுத்து அப்கமிங் செஷனில் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவர்கள் இவ்வளோ தான் கட் ஆஃப் சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் 200, 250க்கு மேலே எடுக்க முயற்சி பண்ணால் தான் நமக்கு அதில் ஈஸியாக குவாலிஃபை ஆகக்கூடிய ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சஸ் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.